சுமந்த், சாரி, நீங்கள் உங்களுக்கான நேரம் எடுத்துக்கோங்க. எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை சொல்லி முடிச்சிங்கன்னா நம்ம நிறைவு செய்யலாம். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் பேசுனது எல்லாருக்குமான கருத்துக்காக தான். அதில் அவர் பாவம் அவருக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாரு, அதனால நேரம் கொடுத்துட்டேன். எஸ், நீங்கள் பேசுங்க. முதல்ல இந்த கூட்டணி எப்படி கிரவுண்ட்ல ஒர்க் ஆகும்னு தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். நிச்சயமா 11 மாதத்துக்கு முன்னாடியே இதுதான் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி இல்ல, இந்த கூட்டணிக்கு சான்ஸே இல்ல, எதுவுமே சொல்றதற்கு உறுதியாக அதுக்கு ஒரு காலம் வரும். அடுத்த 11 மந்த்ஸ்ல திமுக அரசு என்னென்ன சவால்களை சந்திக்கும், சிக்கல்கள் அதற்கு ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்த அந்த சிக்கல்கள் ஏற்படுத்தப்படும்போது அதில் உண்மை இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்களா, அதுவும் ஒரு பாயிண்ட். சோ இந்த 3. ரெண்டாவது, வேற எந்தெந்த கட்சிகள் வரப்போகிறார்கள்? வெறும் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தால் போதாது. பாட்டாளி மக்கள் கட்சி வர வேண்டும் என்பது கிட்டத்தட்ட உறுதி. ஆனால் அதை தாண்டி வேற எந்தெந்த கட்சிகள் வருவார்கள்? சோ நாம் தமிழருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? சோ விஜய் ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வருவாரா? ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாதிரி செமி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வருவாரா? களத்துல அவர் இப்ப என்ன சொல்றாங்க, இறுதி படத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைமா வந்துருவாரு, பாத யாத்திரை போவாரு, ஸ்டேட் ஃபுல்லா தெரியாது. அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? சோ இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால், ஒரு 2026 ஒரு போட்டியே இல்லாமல் ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு போட்டி இருக்கும், கடுமையான போட்டி இருக்கும். அந்த போட்டியில் திமுக வெற்றி பெறுகிறதா, அண்ணா திமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது நமக்கு போக போகத்தான் தெரியும். ஆனால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி a no contest. தனித்து இவர் இரு அணியும் தனித்து போட்டி இருந்தால் இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு 3வது ஒரு அணி அப்படின்னு அல்லது ஒரு கட்சி அப்படின்னு வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அது அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு போகுன்றாரு. அது அட்வான்டேஜ் யாருக்கா போகும் நீங்க பாக்குறீங்க? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏற்கனவே ஒரு 10 ஆண்டு காலம் இருந்த கட்சி, ஒரு 4 தேர்தலை சந்தித்த கட்சினா அவங்க யாரு அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு மக்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும்.